Hello students, welcome to 10th standard economics class, unit 1, gross domestic product and its growth and introduction, part 2. In the previous video, we have learnt meaning of gross domestic product and various measures of national income. In this video, we are going to learn methods of GDP calculating, importance of GDP, limitations of GDP and composition of GDP. Let us move on to the class. Gross domestic product GDP produced in the country. GDP of India includes only the market value of goods and services produced in India. அதாவது நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுவோம் இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள், த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் இன் காஷ்மீர் ஆர் இன்க்ளூடட் இன் ஆர் ஜிடிபி சின்ஸ் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா. அதாவது காஷ்மீரில் ப்ரொடியூஸ் பண்ண ஆப்பிளோட மார்க்கெட் வேல்யூ நம்ம ஜிடிபியில் சேர்த்துக்குவோம், ஏன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவில் இருக்குது. த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள்ஸ் produced in California, even if they are sold in Indian markets, are not included in our GDP because California is in the US. அதாவது கலிஃபோர்னியாவில் ப்ரொடியூஸ் பண்ண ஆப்பிள் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விற்றால் கூட அதோட மார்க்கெட் வேல்யூ நம்ம ஜிடிபியில் சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா கலிஃபோர்னியா வந்து யூஎஸில் இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை. ப்ரொடியூஸ் டியூரிங் அ டைம் பீரியட், அதாவது ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. The GDP of a country measures the market value of goods and services produced only during the specified time period. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் ஜிடிபியில். அதுதான் ஒரு நாட்டோட ஜிடிபி. The goods and services produced in the early periods are not included. அதாவது முந்தைய காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மார்க்கெட் வேல்யூ நம்ம ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். In India, the GDP is measured both annually and quarterly. இந்தியாவில் ஜிடிபி எப்படி மெஷர் பண்ணுவோன்னா, மொத்தமாக வருஷத்துக்கும் மெஷர் பண்ணுவோம், இல்லைன்னா காலாண்டு, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவையும் மெஷர் பண்ணுவோம். The annual GDP is for a financial year which is from April 1st of say 2017 to March 31st 2018. அதாவது ஒரு நிதியாண்டு அந்த ஜிடிபி எப்போலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, ஏப்ரல் 1st 2017 மார்ச் 31 2018 வரைக்கும், அதுதான் ஒரு நிதியாண்டு. இந்த காலகட்டத்துக்கு தான் நம்ம எப்போவுமே ஜிடிபி கேல்குலேட் பண்ணுவோம். Do you know the modern concept of GDP was first developed by Simon Kuznets for a US Congress report in 1934. 1934 US Congress report படி சைமன் குஸ்னெட்ஸ் தான் ஃபஸ்ட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வந்து உருவாக்குனார். Methods of GDP calculating. First one, expenditure approach. In this method, the GDP is measured by adding the expenditure on all the final goods and services produced in the country during a specified period. Y is equal to C plus I plus G plus X minus M. Expenditure approach, செலவு அணுகுமுறை. இந்த மெத்தடில் எப்படி நம்ம ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸோட மொத்த செலவு தான் இங்கே இன்க்ளூட் பண்ணுவோம் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்சில். செகண்ட் ஒன், த இன்கம் அப்ரோச். திஸ் மெத்தட் லுக்ஸ் அட் ஜிடிபி ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த earnings ஆஃப் த men and women who are involved in producing the goods and services. The income approach to measuring GDP is Y is equal to wages plus rent plus interest plus profit. The income approach, வருமான அணுகுமுறை. இந்த மெத்தட் எப்படி நம்ம ஜிடிபி கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதில் ஈடுபடுற ஆண்களும் பெண்களோட இன்கம் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க இன்கம் அப்ரோச்சில். அதாவது பார்த்திங்கன்னா, வேஜஸ் ப்ளஸ் ரெண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். வேஜஸ்னால் கூலி, ரெண்ட்னா வாடகை, இன்ட்ரெஸ்ட்னா வட்டி, ப்ராஃபிட்னா லாபம். இது மொத்தம் தான் சேர்ப்பாங்க இன்கம் அப்ரோச்சில் டு கேல்குலேட் ஜிடிபி. தேர்ட் ஒன், வேல்யூ ஆடட் அப்ரோச், மதிப்பு கூட்டப்பட்ட அணுகுமுறை. A cup of tea served to you in a hotel is a final good. அதாவது ஒரு கப் ஆஃப் டீ வந்து உங்களுக்கு ஹோட்டலில் சர்வ் பண்ணுறது தான் ஒரு ஃபைனல் குட். The goods used to produce it, tea powder, milk and sugar are intermediate goods since they form a part of the final good, the cup of tea. இந்த டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு
டீ பவுடர், மில்க் அண்ட் சுகர் இதெல்லாம் வந்து ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ். இதெல்லாம் சேர்த்தா தான் நமக்கு ஒரு ஃபைனல் குட் கிடைக்கும், அதாவது ஒரு கப் ஆஃப் டீன்னு. இப்போ ஒவ்வொரு பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட் தான் நமக்கு. One way to measure the market value of the cup of tea is to add the value produced by each intermediate good used to produce it. ஒரு வழி என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கப் ஆஃப் டீயோட மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியும்னா ஈச் இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த வேல்யூலாம் ஆட் பண்ணால் ஒரு கப் ஆஃப் டீயோட வேல்யூ நமக்கு தெரியும். The sum of the value added by all the intermediate goods used in production gives us the total value of the final goods produced in the economy. அதாவது நமக்கு வந்து ப்ரொடக்ஷனோட இந்த டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட்ஸ் தெரியும்னா எல்லா இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது இந்த எக்கானமியில் தெரியும் நமக்கு. டீ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நமக்கு வேல்யூ ஆடட் அப்ரோச்சை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டீ பவுடர், மில்க், சுகர் இதெல்லாம் சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டீ. ஸோ டீ பவுடர், மில்க், சுகர்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ். நமக்கு ஃபைனல் குட் என்ன கிடைக்குதுன்னா டீ. ஸோ வேல்யூ ஆடட் அப்ரோச்சில் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் இன்டர்மீடியட் குட்ஸ் தான் நமக்கு கிடைக்கிறது வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். அதாவது ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி நம்ம ஆய்வு செய்து தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனாக பணவீக்கம், டீஃப்ளேஷனாக பணவாட்டம். இதோட சிக்கல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜிடிபி மூலியமாக. தேர்ட் ஒன், கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது உலக அளவில் வளர்ந்த நாடோட ஒப்பீடு செய்கிறதுக்கு இந்த ஜிடிபி உதவுகிறது. ஃபோர்த் ஒன், எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர்னு பார்த்திங்கன்னா வாங்கக்கூடிய திறன். இந்த திறனை வந்து நமக்கு மதிப்பீடு செய்கிறதுக்கு இந்த ஜிடிபி பயன்படுகிறது. ஃபிஃப்த் ஒன், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர்னு பார்த்திங்கன்னா பொதுத்துறை. இந்த பொதுத்துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜிடிபி ரொம்ப உதவுகிறது. சிக்ஸ்த் ஒன், கைட் டு எக்கனாமிக் பிளானிங். அதாவது பொருளாதாரத்தை திட்டமிடுறதுக்கு இந்த ஜிடிபி வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஜிடிபி. அதாவது ஒரு சில குறைபாடுகளில் ஜிடிபியில். ஃபர்ஸ்ட் ஒன், several important goods and services are left out of the GDP. அதாவது ஒரு சில முக்கியமான goods and services வந்து ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் விட்டு போயிருக்கு. The GDP includes only the goods and services sold in the market. அதாவது மார்க்கெட்டில் விற்கப்பட்ட goods and servicesோட வேல்யூ தான் என்ன பண்ணுறாங்க ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. The services provided by parents to their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. பெட்ரோல் செய்கிற சேவைகள் வந்து அவங்க குழந்தைக்கு இருக்கு இல்லையா, அது எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும். ஆனால் அதை வந்து ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அது மார்க்கெட்டில் விற்கப்படலை. ஆனால் அந்த சர்வீஸும் தான் அந்த பேரண்ட்ஸ் செய்கிறாங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியும். ஆனால் அது சர்வீஸ் தான், ஆனால் ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. Likewise, clean air, which is vital for a healthy life, has no market value and is left out of the GDP. அதே போல் ஒரு சுத்தமான காற்று வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம லைஃபுக்குன்னு தெரியும், அதுக்கு வந்து ஒரு மார்க்கெட் வேல்யூவே இல்லை. அதனால் இந்த க்ளீன் ஏரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ஒன், ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. அதாவது ஜிடிபி வந்து அதோட அளவு தான் மெஷர் பண்ணது, அதோட தரத்தை மெஷர் பண்ணுறதே இல்லை. In the 1970s, schools and banks did not permit the use of ballpoint pens. In 1970 வந்து பள்ளிகளிலையும் வங்கியிலையும் வந்து பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. This is because the ones available in India were of very poor quality. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து அதோட குவாலிட்டினா அதோட தரம், அந்த பெண்ணோட தரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தனால தான் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல யூஸ் பண்ணுறதுக்கு. Since then, not only has there been a substantial increase in the quantity of ballpoint pens produced in India, but their quality has also improved a lot. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா அந்த பெண்ணோட தரம் வந்து அதிகப்படுத்தினால இம்ப்ரூவ் பண்ணனால என்ன ஆச்சுன்னா அதிகமாக குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. The improvement in the quality of goods is very important, but it is not captured by the GDP. அந்த தரத்தோட ஒரு பொருளோட தரம் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் அதோட தரத்தை வந்து எப்போவுமே ஜிடிபியில் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. தேர்ட் ஒன்,
GDP does not tell us about the way income is distributed in the country. ஜிடிபி வந்து இந்த இன்கம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாட்டில் வந்து அதை பற்றி சொல்லலை. The GDP of a country may be growing rapidly, but income may be distributed so unequally that only a small percentage of people may be benefiting from it. இந்த ஜிடிபி வந்து எவ்வளோ வேகமாக வளர்ந்தாலும் கூட ஒரு கண்ட்ரியில் அதோட இன்கம் வந்து ஈக்குவலாகவே டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஒன்லி a small percentage of people தான் பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க ஜிடிபி மூலமாக. Fourth one, the GDP does not tell us about the kind of life people are living. அதாவது ஜிடிபி வந்து மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க பற்றி சொல்லவும் இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. A high level of per capita real GDP can go hand in hand with a very low health condition of people, an undemocratic political system, high pollution and suicide. அதாவது ஜிடிபி பார்த்திங்கன்னா மோசமான ஹெல்த் கண்டிஷன் ஆஃப் பீப்புள், மக்கள் இல்லாத ஜனநாயக அரசியல் அமைப்பு, அதிகமாக மாசுபடும், அது இல்லாமல் தற்கொலை விதத்தை பற்றி அது கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஜிடிபி பார்த்திங்கன்னா ரியல் ஜிடிபி பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பர் கேபிட்டா, அதாவது ஹை லெவல் ஆஃப் பீப்புள் வாழ்கிறாங்கன்னா தனிப்பட்ட வருமானத்தை தான் ஜிடிபி இன்க்ளூட் பண்ணிக்கிது. இதில் என்ன தெரிஞ்சுன்னா ஜிடிபி வந்து லோ லெவல் பீப்புள் வாழ்கின்ற மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பீப்புள் வாழ்கின்றவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது ஜிடிபி. Composition of gross domestic product. Indian economy is broadly divided into three sectors. First one, primary sector, agricultural sector. Agricultural sector is known as primary sector, in which agricultural operations are undertaken. Agriculture-based allied activities, production of raw materials such as cattle farming, fishing, mining, forestry, corn, coal, etc. are also undertaken. Composition of gross domestic product. மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட கலவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா மூணாக டிவைடாக இருக்குது, 3 செக்டராக டிவைடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்டர், செகண்ட் வந்து செகண்டரி செக்டர், தேர்ட் வந்து டெரிஷரி செக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி செக்டர், அதாவது முதன்மை துறை. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் செக்டர், அதாவது விவசாயத்துறை. ஹியர் ஒன்லி த அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் அண்டர்டேக்கன். ஆக்டிவிட்டீஸ் லைக் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், cattle farming, fishing, mining, forestry, corn, coal, etc. are the activities undertaken here. These are the basic activities which are included in the primary sector. Second one, secondary sector, industrial sector. Industrial sector is secondary sectors in which the goods and commodities are produced by transforming the raw materials. Important industries are iron and steel industry, cotton, textile, jute, sugar, cement, paper, petrochemical, automobile and other small scale industries. Second one, secondary sector, இரண்டாம் நிலை துறை. அதாவது இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர், அதாவது தொழில் துறைன்றாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்டரில் பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டிங் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு அ ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் நமக்கு செகண்டரி செக்டரோட ஆக்டிவிட்டீஸ். அதில் சில இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, காட்டன் டெக்ஸ்டைலு, ஜூட், சுகரு, சிமெண்ட்டு, பேப்பர், அது இல்லாமல் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அது இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரினால் சிறு தொழில், அந்த இண்டஸ்ட்ரீஸ்னால் இந்த செகண்டரி செக்டார்ஸில் இன்க்ளூட் ஆகும். தேர்ட் ஒன், டெரிஷரி சர்வீஸ் செக்டர். Tertiary sector is known as service sector, which includes government, scientific research, transport, communication, trade, postal and telegraph, banking, education, entertainment, healthcare and information technology, etc. Third one, tertiary, மூன்றாம் நிலை. அதுக்கு இன்னொரு பெயர் சர்வீஸ் செக்டர், சேவைத்துறை. டெரிஷரி செக்டர்னாலே சேவைத்துறை தான். என்னென்ன சேவைகள் பார்த்திங்கன்னா அரசாங்கம், அறிவியல் ஆராய்ச்சி, போக்குவரத்து, தொடர்பு, வர்த்தகம், அஞ்சல் மற்றும் தந்தி, வங்கி, கல்வி, பொழுதுபோக்கு, சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், இந்த போன்ற சேவைகள் தான் டெரிஷரி செக்டரில் இன்க்ளூட் ஆகும். In the 20th century, economics began to suggest that traditional tertiary services could be further distinguished from quaternary and quinary service sectors. 20ஆம் நூற்றாண்டில் எக்கனாமிக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்க பாரம்பரிய மூன்றாம் நிலை சர்வீஸை இன்னும் விரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 4, 5 என்று, அதாவது குவிட்டனரி அண்ட் குவினனரி சர்வீஸ் செக்டார் என்று.
Students, shall we recap this section? In this section, we saw about methods of GDP calculating, importance of GDP, limitations of GDP, and composition of GDP. In the next video, we will learn about contribution of different sectors in GDP in India and economic growth and development. Thank you, students.